Hi friends, this is Bon. நாம இன்னைக்கு Photoshop tutorial பார்க்க போறது ஸ்கேலிங் எஃபெக்ட். ஓகேங்களா? ஸ்கேல் எப்படி நாம பண்றது அப்படி சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட். இப்போ பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம எஃபெக்ட்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அதை ஸ்கேல் பண்றது எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஜஸ்ட் சாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் இப்போ நான் ஜஸ்ட் ட்ரா பண்ணுறேன் அப்படின்னா ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் ஸ்டைல் அப்ளை பண்ணுறேன், லேயர் ஸ்டைல். ஓகே, இப்போ பெவல் ஆர் எம்பஸ் அப்ளை பண்ணுறேன், இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு எஃபெக்ட் ஒரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ஸ்கேல் பண்ணிட்டோம். பட் இதே எஃபெக்ட் எனக்கு ஃபுல்லாக வரணும், பட் அட் த சேம் டைம் இங்கே சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்னா அது முடியாது. ஸோ அது வந்து அதை பண்ணுறதுக்கு தான் ஸ்டைல் எஃபெக்ட் தனியாக இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் ஃபீச்சர். இது வந்து ஓப்பனாக தெரியாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இந்த ஸ்டைல் இருக்குல்ல, எஃபெக்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கேல் எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கேல் எஃபெக்ட்ஸ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓகே, ஸ்கேல் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்கேல் பண்ணலாம். வித்தவுட் ஆல்டர்னேட் த செட்டிங்ஸ், அதாவது செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணாமல் நம்ம இங்கே ஒர்க் பண்ண முடியும். ஓகே, இது எந்த ஸ்டைலில் போய் பாருங்க, நம்ம சேஞ்ச் பண்ண அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இங்கே சேஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் போய் ரைட் கிளிக் பண்ணி ஸ்கேல் எஃபெக்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா 100% இருக்கும். மறுபடியும் வேணுங்கிற அளவுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸ்கேல் எஃபெக்ட்ஸ் எப்பவுமே உங்களுக்கு 100% தான் ஸ்டார்ட் ஆகும். ஒன்ஸ் அந்த எஃபெக்ட் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? அப்படியே அப்ளை ஆகிடும், திரும்ப ரிவோக் பண்ண முடியாது. அதனால் அது கவர்மெண்ட் நோட் பண்ணிங்க. ஓகே, ஸோ இது வந்து நம்ம பேட்டர்ன் ஓவர்லேயில் இந்த எஃபெக்ட் அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக புரியும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த லேயர் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு ஆர்டினரியாக ஒரு பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் நான் வந்து ஸ்டைல்ஸில் போயிட்டு பேட்டர்ன் ஓவர்லே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ பேட்டர்ன்ஸில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. எந்த பேட்டர்ன் வேணுமோ அந்த பேட்டர்ன் கொடுத்துக்கலாம். இல்லை பேட்டர்ன்ஸ் புதுசாக வேணாலும் நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ இது வந்து நம்ம கலர் பர்ன் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம். டார்க்கன், மல்டிப்ளை. ஓகே, மல்டிப்ளை எஃபெக்ட் நல்லாயிருக்கு. ஸோ நம்ம இதில் ஸ்கேல் பண்ணலாம் இல்லையா, இதை பாருங்கள், உங்களுக்கு அந்த எஃபெக்ட் தெரியும். ஸ்கேல் பண்ணும்போது இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ ஒன்ஸ் இதை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் மாடிஃபை பண்ணணும்னா கூட நம்ம திரும்ப அந்த லேயர் ஒவ்வொரு தட்டி இந்த லேயருக்கு போக தேவையில்லை. ஜஸ்ட் எந்த லேயரோ அந்த லேயரில் வச்சு அந்த எஃபெக்ட்ஸ் பக்கத்தில் வச்சுட்டு அந்த ஏரோ இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கேல் எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் வரும். ஸோ இது யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதான் மெத்தடாலஜி. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு டைனியாக கொண்டு போக முடியும். இதே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம ஆக்சுவலாக அந்த லேயர் ஸ்டைல்ஸில் போய் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வித்தியாசம். ஸ்கேல் எஃபெக்ட்ஸ் மறுபடியும் 100% ஸ்டார்ட் ஆகும். எந்த அளவுக்கு டைனி வேணுமோ அந்த அளவுக்கு டைனியாக கொண்டு வரலாம். இந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ அந்த அளவுக்கு பெருசாக கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஸ்கேல் எஃபெக்ட் ஆப்ஷன் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா லேயர் ஸ்டைல்ஸில் இந்த சைடில் வச்சு கிளிக் பண்ணும்போது ஸ்கேல் எஃபெக்ட்ஸ்ங்கிற ஆப்ஷனில் வரும். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.